பாஜக மாநில தலைவர் பதவிக்கு அண்ணாமலை உழைக்காமல் வந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ததற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுகவில் 70 வயதுக்கு மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் தலையில் டையடித்துக் கொண்டால் இளைஞர்கள் ஆகிவிடுவார்களா என்றும் ஜெயக்குமார், RB உதயகுமார் உள்ளிட்டோரையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி, மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கையை காலை பிடித்து வந்தான். என்னது வேலை செய்யாமல் உழைக்காமல் வந்தான். விடிய விடிய படித்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்லண்ணே, விடிய விடிய எங்கள் அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை இன்னும் காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால் அது கேட்கலாம் நான் வரலண்ணே. பதில் சொன்னால் பதிலடி இருக்கும். அப்படி தான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்ணேன். எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேனா. நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணே சாரிங்க அண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்குது, சாரிங்க அண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்குது சொல்கிறக்காக நான் வரல சார். அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம் தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு வந்து பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில், அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி உங்களுடைய நிலைமையே வந்து அண்ணாமலை, நான் பண்பாடோடு பேசுகிறேன், அண்ணாமலை மாதிரி தரத்தாழ்ந்து பேசலை. எத்தனை 7 ஜென்மம் அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பிறக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை பார்த்து 52 வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி, பெரிய அளவுக்கு வந்து இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல் இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காமல் ஒழிக்காமடும்னா இன்னைக்கு விரக்தி அண்ணாமலை பொறுத்தவரை. அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, 70 வயசுக்கு மேலே சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடித்தா இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்லை, பேச்சில், செயலில், வீரத்தில், ஆற்றலில், மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. ஆபாசமாக நீங்கள் பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலையை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கொடுத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.